ஒரு விளம்பரம். அந்த விளம்பரத்தை பார்த்த ஒரு குடும்பமே அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்நாள் சேமிப்பையே இழந்திருக்கலாம்ல. அப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் தான் இலங்கையில நடந்திருக்கு. அது பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் தாயகம். இலகு தவணை முறையில சொந்தமா ஒரு வீடு. இது கேட்கும் போதே பார்க்கும் போது ஒரு கவர்ச்சிகரமான வாக்குறுதி தானே. ஆனா இந்த கவர்ச்சிகரமான வாக்குறுதிக்கு பின்னால மறைஞ்சிருந்தது ஒரு அதிர்ச்சியான மோசடி. சொந்த வீடு இத கனவுக்காக நம்ம நிறைய பேர் பல வருஷமா ரொம்பவுமே கஷ்டப்பட்டு உழைச்சிட்டே இருக்கிறோம்ல. ஆனா நம்மளுடைய கனவு ஆசைய நிறைய மோசடிக்காரர்கள் பணம் பறிக்கக்கூடிய ஒரு ஆயுதமா பயன்படுத்தினா என்ன ஆகும்? இப்போ இலங்கையில அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சமூக வலைத்தளத்துல வந்த ஒரு விளம்பரத்தை நம்பி நிறைய பேர் வீடு கிடைக்கும், காணி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு லட்சக்கணக்கான காசை முற்பணமா கொடுத்திருக்காங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்க நினைச்ச மாதிரி காணியும் உங்களுக்கு கிடைக்கல, வீடும் கட்டி கொடுக்கல. இவ்வளவு ஏன், அவங்க முற்பணமா கொடுத்த காசும் அவங்களுக்கு திரும்பி கிடைக்கல. இப்போ இந்த சம்பவத்துல ஒரு தனியார் நிறுவனத்துடைய பணிப்பாளரை கைது செய்திருக்காங்க. இங்க ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. அதாவது, இவங்க கிட்ட ஏமாந்து போனது வெறும் 5 பேர் தானா, இல்லனா இதே மாதிரியான நிறைய பேர் ஏமாந்து போயிட்டு புகார் முறைப்பாடு எதுவுமே செய்யாம இருக்காங்களா அப்படின்னு. ஏன்னா போலீசார் இந்த விசாரணையை ஆரம்பிக்கிறதுக்காக 5 பேர் தான் முறைப்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த விசாரணைகளூடாக தெரிய வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, வீடு இல்லனா காணி அதோடைய சொந்த மதிப்புல 60% முற்பணமா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த முற்பணம் வாங்கினதுக்கு பிறகு கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில அவங்களுக்கான வீடு கட்டி கொடுக்கப்படல, காணியும் கொடுக்கல. ஓகே, ரொம்ப நாளாச்சு, இது நாங்க கொடுத்த காசு திருப்பி தாங்கன்னு கேட்கும் போது அவங்களுக்கு செக் கொடுத்திருக்காங்க. அந்த செக்கும் பவுன்ஸ் ஆகி வந்திருக்கு. சோ இப்படி ஆகும் போதுதான் 5 பேர் முறைப்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்துலதான் இப்போ போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் யாரோ ஒருத்தருக்கு நடந்தது அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது இல்லையா? இது மிகப்பெரிய ஒரு பாடத்தை நம்ம எல்லாருமே எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கறத கற்றுக் கொடுக்கக்கூடியது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஃபேஸ்புக், இன்ஸ்டா, டிக்டாக் எந்த ஒரு சமூக வலைத்தளமாக இருந்தாலும் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் நிறையவே வருது இல்லையா? அந்த விளம்பரங்களை மட்டுமே பார்த்து நம்ம பெரிய அளவுல காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாது. மிக முக்கியமா வீடு, காணி மாதிரியான விஷயங்கள் வாங்கும் போது, சொத்துக்கள் வாங்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த காணி இல்லைன்னா வீட்டுக்கான உறுதி பத்திரம் சரியா இருக்கா, அந்த வீட்டோட ஓனர் சரியா இருக்காங்களா அப்படின்னு. ஏன்னா நமக்கு தெரிஞ்சே ஒரு பேங்க்ல ஒரு வீட்டுக்கான லோன் எடுக்க போயிருக்காங்க காணி வாங்குறதுக்கு. காணியோட ஓனர் ஃபாரின்ல இருந்திருக்காரு. ஆனா ஓனர் ஃபாரின்ல இருக்கிறது தெரியாம தான் தான் சொந்த ஓனர்னு சொல்லி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு அரச வங்கிக்கு சப்மிட் பண்ணி லோன் சாங்ஷன் ஆகக்கூடிய அந்த டைம்ல தான் ஓனர் விஷயம் கேள்விப்பட்டு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு. அவங்க ஏதோ தெய்வாதீனமா தப்பிச்சுட்டாங்க. ஆனா எல்லாருக்கும் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் அமைமான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியானது தானே. அதனாலதான் சொல்றோம், நீங்க சமூக வலைத்தளங்கள்ல வரக்கூடிய விளம்பரங்களை பார்த்து வீடு, காணி மாதிரியான சொத்துக்கள் வாங்கும் போது ரொம்ப அவதானத்தோடு செயல்படுங்க. உறுதி பத்திரங்கள் சரியா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம செய்யும் போது ரொம்ப அவசரப்படவே கூடாது. என்னடா லேட் ஆகுது, இழுபறியா இருக்குதுன்னு இருந்தாலும் கூட எல்லாமே நன்மைக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும். அவசரப்பட்டு நம்ம காசை கொடுத்து அதுக்கு பிறகு காசும் இல்லாம நமக்கான சொத்தும் இல்லாம போச்சுன்னா மனவேதனை தான் மிச்சமாகும். மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு தருணம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க சொல்லுங்க, சமூக வலைத்தளங்கள்ல வரக்கூடிய இந்த மாதிரியான விளம்பரங்களை பார்த்து மிகப்பெரிய சொத்துக்கள்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றது பாதுகாப்பானதா இல்லையா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வணக்கம் தாயகம்.